சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கிறிஸ்பியான தோசை, அது கூட உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கர்நாடகத்தில் எங்கே போனாலும் மசால் தோசைன்ட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, அப்புறம் ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 கார்லிக்கை இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 சின்ன பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு, அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு அதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் லிட்டில் பிட் கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டா இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு சப்ஜி செம்மையாக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அதையும் சேர்த்துக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.